எஸ்டிஆர் சரி கமல்ஹாசனும் சரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை ஏற்றுக்கிறாங்களான்னுங்கிறதா தெரியல. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்கு கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக போகுது. ஆனால் யாருமே ஒரு சீனுக்கும் கிளாப் பண்ணுவாங்கல்ல, மற்ற படம் மாதிரி ஒரு சீனை கொண்டாடணும் அந்த மாதிரி பண்ணல. ஓவரால் மூவிக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. எஃபோர்ட்ஸ் நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. இதான் சொல்லுவாங்கள்ல, மணிரத்னம் படம்னாலே கதையை வந்து தீப்பெட்டி சைஸில் எழுதிட்டு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணுவாருன்ட்டு, அதே மாதிரி தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் அமேசிங், நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கமல்ஹாசன் ஆக்டிங், சிம்புவோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சிம்பு செம்ம ஹாட்டாக இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. கதையெல்லாம் பெருசாக இல்லை, சினிமாட்டோகிராஃபி அதுக்காக பார்க்கலாம். தெரிலண்ணா. இட் வாஸ் குட். இட் வாஸ் குட். ஜி எனக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நைஸ். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தான் இருந்தது. பட் ஆனால் படம் சூப்பராக இருந்தது. இல்லை ஒரு மணிரத்னமோட யூனிக்கான ஸ்டைலில் ஸோ நல்லா இருந்தது. சிம்புவோட ரோல் சூப்பராக இருந்தது. படம் சிம்பு தான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிம்பு தான் படம். அதை என்ன எப்பயுமே ஒரு அப்பா பையன் ஃபுல்லாக வந்து சிம்புக்கு ஒதுக்கிட்டாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் கமலுக்கு கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் நல்லா சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. டச்சிங்காக இருந்தது. ஒரு ட்ராஜடிக்கான எமோஷனலான கிளைமேக்ஸ் தான். ஒரு நல்ல மாசான கிளைமேக்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் எமோஷனலான கிளைமேக்ஸ் தான். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். எஸ்டிஆரோட என்ட்ரியிலேருந்து அண்ட் கமல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். ஸோ சூப்பராக இருந்தது. வேற லெவல் லைக் ஓவராலாக சூப்பராக இருந்தது. கமலுக்கு ஈக்குவலாக சிம்புவை செலக்ட் பண்ணது செம்மையாக இருந்தது. சிம்புவோட நடிப்பு செம்ம. அவங்களோட காம்போவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட காம்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். லைக் செகண்ட் ஹாஃப்க்கு தேவைப்படுறதுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. ஸோ ஸ்லோ அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஸ்டோரி லைன்லேருந்து எல்லாமே அப்படியே லைக் ஃபுல்லாகவே எங்கேயுமே ஒரு குறை சொல்கிற அளவுக்கே இல்லை. எல்லாமே தேவைப்படுறதான் வச்சுருக்கோம். அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராக இருந்தது. லைக் இவங்க தான் அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது, கமல் கூப்பிட்டு கொடுக்கறது அது சூப்பர். சிம்புக்கு கொடுத்தது அதுவும் செம்ம. நல்லா இருந்தது ரெண்டு பேரோட நடிப்பு.